Hello guys, welcome back to a new video. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம ஹேக்கிங் டூல்ஸை நம்ம காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். பிகாஸ் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தமிழில் எத்திக்கல் ஹேக்கிங், பக் பவுண்டி அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் போகிற ஆளுங்க ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சீரீஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் ஒரு சீரீஸோட வீடியோ தான் இந்த வீடியோவும். ஸோ உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஃப்ரீயாக கற்றுக்கணும், ஒரு பிகினர் வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோர்ஸை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நெக்ஸ்ட்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹேக்கிங் டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கிட் ஹப் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு கெட் ஹப் அப்படின்னு சர்ச் பண்ணால் வெப்சைட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ஹப்னா ஒன்றும் இல்லை. கிட்ஹப்பில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸு, இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஜெக்டை கோட் பண்ணி இதில் வந்து விட்டுருவாங்க. சரியா? அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸாக விட்டுருவாங்க. நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே அதை டூலை அப்படியே யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பேரும் ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷார்ட்டாக ரெப்போன்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ஹப்குள்ளே போய்க்கலாம். தென் இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஹேக்கிங் டூல் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணணும். லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் கேதரிங் பார்ட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் இருக்கும். ஸோ நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூல்ஸ்னு போடுறேன். போட்டால் எக்கச்சக்க டூல்ஸ் இங்கே வருது. லைக் 856 டூல்ஸ் வருது. ஓகே, அதில் வந்து சிம்பிளாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டூலை சூஸ் பண்ணி நம்ம டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, சப்டொமைன் இன்ஃபர்மேஷன் கேதரிங், சிம்பிள் இன்ஃபர்மேஷன் கேதரிங், டூல் இன்ஃபர்மேஷன் கேதரிங், டிஎன்எஸ் சப்டொமைன் ஸ்போர்ட்ஸ், டைரக்டரி இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் ஒரு டூலு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம இது சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல் இன் ஒன் டூல் ஃபார் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு இருக்குது. சரியா? இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணால் சிம்பிள். நீங்கள் அந்த ரெப்போக்குள்ளே போயிட்டு சைடில் ரைட் சைடில் பச்சை கலர் ஒரு டப்பா இருக்கும், கோடுன்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழேயே காப்பி ஆப்ஷன் இருக்கும், க்ளோன் யூஸிங் திஸ் வெப் யூஆர்எல். அந்த இதில் காப்பி யூஆர்எல் டு கிளிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ரெப்பாசிட்டரி, இந்த டூல் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல வந்து நீங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கணும். லைக் எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வேணும், ஆனால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணும்னா கிட் க்ளோன், அப்புறம் உங்கள் அந்த காப்பி பண்ண இதை பேஸ்ட் பண்ணணும். இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா காலி லினக்ஸில் பேஸ்ட் பண்ணதுக்கு Ctrl+Shift+V தரணும். நம்ம விண்டோஸில் வந்து நார்மலாக Ctrl+C Ctrl+V கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம் இல்லையா? ஆனால் லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Ctrl+Shift+C அண்ட் Ctrl+Shift+V தரணும். ஓகேவா? இப்போ என்டர் தரேன். என்டர் கொடுத்தா அந்த ரெப்பாசிட்டரி வந்து இங்கே க்ளோன் ஆகிட்டு இருக்கு என்னோட டெஸ்க்டாப்பில். க்ளோனிங் ரெட் ஹாக். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ரெட் ஹாக் டூலுக்குள்ளே போய்க்கிறேன். ஜஸ்ட் சிடி கொடுத்து ரெட் ஹாக் பண்ணிக்கிறேன், எல்எஸ் பண்ணுறேன். தென் நம்ம டூலை வந்து இங்கே ரன் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம்னா அதோட எக்ஸ்டென்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம டூலோட எக்ஸ்டென்ஷன் வந்து பிஹெச்பின்னு இருக்குது. அதாவது இந்த டூல் வந்து பிஹெச்பி லாங்குவேஜால் பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி ரன் பண்ணோம், அந்த எக்ஸ்டென்ஷனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஃபைலோட நேம் rhawk.php. தென் என்டர் கொடுத்தா நம்ம டூல்குள்ளே போயாச்சு. இதுவே உங்கள் ஏதாச்சும் இந்த எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் நார்மலாக அந்த ரெப்பாசிட்டரிலேயே எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. லைக் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது டிபெண்டன்சிஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு மாடியூல் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்ன்னு டைப் பண்ண வேண்டியது இருக்கும்.
எனக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. நான் திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சைட்டை வந்து போடலாம். நான் அந்த என்ன சைட் போன வீடியோ யூஸ் பண்ணுவேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த HTTPS வெப்சைட்டு 2 கொடுத்துக்கிறேன். பேசிக் ரெக்கார்ட் ரன் பண்ணுவோம். இவ்வளோ டூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். நான் 0 கொடுத்து பேசிக் ரெக்கார்ட் ரன் பண்ணுறேன். பேசிக் ரெக்கார்டில் லைக் அந்த வெப்சைட்டோட IP அட்ரஸு, வெப் சர்வரு, தென் Cloudflare வந்திருக்கு. தென் வேறு டேட்டா அவங்க வருதுன்னு பார்க்கலாம். வேறு 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா சம் எரர் வருது. ஓகே, GeoIP எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த டேட்டாலாம் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் டார்கெட் கைஸ். சில வெப்சைட் வந்து GeoIP கொடுக்கலாம், சில வெப்சைட் கொடுக்காது. சரி, அது ஹூஇஸ் கொடுக்கலாம், சரி அது ஹூஇஸ் கொடுக்காது. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் வெப்சைட். எல்லாருக்குமே எல்லா வெப்சைட்டும் டீட்டெயில்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸ்கேனிங் கம்ப்ளீட். GeoIP வரல இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இந்த வீடியோ நம்ம எப்படி வந்து ஒரு ஹேக்கிங் டூல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண பார்த்துருக்கோம். ஜஸ்ட் GitHubல போயிட்டு கிட் க்ளோன் பண்ணால் முடிஞ்சது. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். அதை கிட் க்ளோன் பண்ண அப்புறம் கூட உங்களுக்கு இஷ்யூ தோணுச்சுன்னா அந்த ரெபாசிட்டரியிலேயே கீழே நிறைய இதுமாதிரி எழுத்து இருக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன், யூசேஜ் அது மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் படித்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.